ஏன் இந்த பூசத்தன்று இந்த வாழ்க்கை பயிற்சி முகாமை நாம் பின்பற்ற வேண்டும்? அதை கொஞ்சம் சிந்திக்கலாம். ஏன் சிந்திக்கணும் அப்படின்னா, வள்ளலார் எதனால சந்தோஷப்படுவார் நினச்சி பாருங்கள் எல்லாரும். அப்படி அருட்பாவை படிக்கலாம், தவறு இல்லை, செய்ய வேண்டிய ஒரு செயல் அது. ஞான பெட்டகம் அவர் ஞான அளவிலே இருந்து ஞான நிலையிலே இருந்து சொன்ன சொற்கள். யான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை. நான் உரைக்கிற வார்த்தை என் வார்த்தைங்கிறார் வள்ளலார். அது நான் ஒரு சாதாரண மனுஷன் சொன்னால் ஒரு உயர்வுக்காக ஒரு மரியாதைக்காக சொன்னதாக இருக்கலாம். வள்ளற் பெருமான் இறைவனாகவே மாறியவர். அவர் வாயிலிருந்து வார்த்தை தப்பாக வர முடியுமா? அவர் சொல்கிறாரு, நான் உரைக்கும் வார்த்தை நாயகந்தன் வார்த்தை. அப்பா நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நான் அந்த கருவி கரணங்களோடு இறைவன் என் உடம்புக்கு கட்டி கொடுத்த இந்த கண்ணு, மூக்கு, செவி, வாய், மெய், கருவி, கைகால், இதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாக்கு, நரம்பு எல்லாம் இருக்குது, இதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வள்ளற் பெருமானுக்கு இறைவன் கட்டி கொடுத்த தேகம் ஒன்று இருக்குல்ல, அந்த தேகம் அந்த வாயை வச்சு அவர் சொல்கிறார். நான் உரைக்கும் வார்த்தைகள் யார் வார்த்தை? என் வார்த்தையா? இந்த நரம்பாலையும் இந்த தசையாலும் அந்த உடம்புடைய வார்த்தையா? இல்லை, நாயகன் என் இறைவன் இருக்கிறானே அருட்பெருஞ்சோதி ஆண்டவன், அவன் சொன்ன வார்த்தைன்னு சொல்கிறார். அப்போ அருட்பெருஞ்சோதி ஆண்டவனே நேராக சொன்னதான் அர்த்தம். ஒரு ரேடியோ போட்டி பாடுதுன்னா ரேடியோவை பாடுது, அது ஒரு எலக்ட்ரானிக் கருவி, அது எங்கேயோ ஒளிபரப்புறான் பாருங்க, அங்கிருந்து வருது. அதுபோல் அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் சொல்லுகிற சொல்லை வள்ளற் பெருமான் ஒரு ரேடியோ பெட்டி மாதிரி இருந்து வாங்கி நமக்கு கொடுக்கறதா சொல்கிறார். நான் உரைக்கும் வார்த்தைகள் எல்லாம் நாயகந்தன் வார்த்தை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாழ்கிற பொழுதே முடிஞ்ச வரையில் கொஞ்ச நேரமாவது ஒரு நாளைக்கு உலகியல் வாழ்க்கையிலேருந்து விடுபட்டு நமக்காக கொஞ்சம் நேரம் செலவு பண்ண முடியாதான்னு கேட்குறாரு. இப்போ பெண்களாக இருந்தால் போய் உடனே வீட்டு வேலை செய்யணும், உணவு தயாரிக்கணும், எல்லாருக்கும் உணவு கொடுக்கணும், பணி செய்கிறவங்க பணிக்கு ஓடணும், குழந்தைகளை பள்ளிக்கூடம் அனுப்பணும், எத்தனையோ பொறுப்புகள். ஆண்களுக்கு அதுபோல் இன்றைக்கு பூரா எத்தனையோ வேலைகள். இந்த ஜீவனோபசம்னு சொல்லுவாங்க, இந்த உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக, குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு ஆண்கள் எத்தனையோ பணிகள் ஓடி போய் நல்லவனோ கெட்டவனோ அவனுக்கெல்லாம் பணிந்து அணிந்து வேலை செய்து பிழைத்து படத்தை கொண்டு வந்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது தவறில்லை. இப்படி உலகத்துக்காக ஒரு தாயும் தந்தையும் ஒரு குடும்பத்தில் செலவு செய்கிறாங்க. குழந்தை தூங்கி எழுந்து பள்ளிக்கூடம் ஓடணும், படிக்கணும், வீட்டு பாடணும், ஒருத்தருக்கு ஒரு கடமை இருக்குது. பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்காக ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ண மாட்டீங்களான்னு கேட்குறாரு. நான் மற்றவருக்காக உழைக்கிறோமே, ஒருத்தரும் தனக்காக உழைக்க வேண்டாமா? தனக்காக உழைக்கிறது என்னங்க? நான் இந்த பிறவிலே நான் செய்ய வேண்டிய ஒழுக்கங்கள் என்னென்ன? பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் பக்தி செய்து பாமாலை படித்து நாமாவளி செய்து நாமாவளி பாடி பஜனை செய்து தேர் திருவிழா இழுத்து இதெல்லாம் செய்தால் இறைவனுடைய அருளை பெற முடியுமானா பெற முடியாது. இதெல்லாம் எதுக்கு? அப்போ வேஸ்டான? வேஸ்ட்டும் இல்லை. அந்த இறைவனுடைய சாமீபம் சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்தில். சாலோகம், சாரூபம், சாமீபம், சாயுச்சியம், 4 பதவிகள் சொல்லுவாங்க. சாமீபம்னா என்ன அர்த்தம்னா இறைவன் கிட்ட போகிறது. சமீபம்னு சொல்கிறாங்க, அதான் சாமீபம்னு அப்போ சமஸ்கிருதத்தில் சைவத்திலே சொல்லி வைத்தார். சாமீபம்னா இறைவனுக்கு அருகே செல்லுதல். அன்னித்துன்னுவார் மாணிக்க வாசகர். அன்னித்துனா கிட்ட போகிறதுன்னு அர்த்தம். இப்போ அது வரைக்கும் தூரம் எங்கேயோ உறவாக இருந்த ஒரு பெண்ணு அண்ணனுக்கு மனைவியாக வரா, அன்னித்து அந்த குடும்பத்துக்கு தாயாக வந்துட்டா. அதனால தான் அன்னின்னு பேர். அன்னித்து என்றால் அருகே வந்து பாசம் காட்ட தாய்க்கு அடுத்தபடியாக அண்ணி வந்துட்டா. இப்போ அன்னித்து, அன்னி, மாணிக்க வாசகர் சொல்லுது அன்னித்து. அப்போ இறைவன் கிட்ட நெருங்கிறதுக்கு சாமீபன் பேர். அதுக்கு பயன்படும் இந்த நாமாவளி படிக்கிறது, பஜனை பாடுறது, தேர் இழுக்கிறது, திருவிழா செய்கிறது, உடலெல்லாம் விபூதி நாமம் போன்ற புற சின்னங்களை அணிவது, இதெல்லாம் தவறு இல்லை. நம்மை இறைவனிடத்திலே அருகே அழைத்து செல்கிற புற கருவிகள் இதெல்லாம். இதுவே இறைவன் நினச்சி நம்ம வாழ்நாள் முழுவதும் 1000 வருஷம் முப்பாட்டுன்னு எத்தனையோ பாட்டுன்னு வாழ்க்கை போயிடுச்சு. எங்கள் அப்பா போனார், எங்கள் தாத்தா போனார், எங்கள் அப்பா போனார், இப்போ நான் போயிட்டுருக்கேன். இதெல்லாம் புறச்செய்கைகள் தானே. இறைவன்கிட்ட அழைச்சி முறை கிட்ட வத்தி ஏற்றுறோம், கற்பூரம் ஏற்றுறோம், சாமிக்கு மாலை போடுறோம், தவறு இல்லை. இதுக்கெல்லாம் சரியை கிரியைன்னு பேர். இவங்களாம் இறைவன் அருகே நம்மை அழுத்தி செல்கிற கருவி. அழைச்சி சங்க போய் உட்காந்து தூங்கிட்டு இருந்தார். எல்லாம் பண்ணுவான், விபூதியெல்லாம் கற்பூரம் ஏற்றுவான், சாம்பிராணி போடுவான், பூமாலை போட்டு விடலாம், மக்களும் ஜேன்னு மலமாக இருக்கும், எல்லாம் சரி, தவறு இல்லை. தூங்கிட்டா பயன் இருக்குங்களா? அப்படி தூங்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்போ பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, இறைவன் இடத்தை வருவதற்கு வருக்கு உண்டான புரட்சிகளே செய்துட்டு இருக்கீங்களே,
இப்போ இந்த உடலை பாதுகாக்க வேண்டாமா? இப்போ இறைவனை வணங்குறதுக்குன்னா அந்த உடம்பு வேணுமா இல்லைங்களா? உடம்பு இருந்தால் தானே இறைவனை வணங்கலாம். இப்போ இன்னைக்கு உடம்பு இன்னைக்கு ஓரளவுக்கு நினச்சி பார்க்குற சுயநினைவோடு நான் இருக்கேன். நாளைக்கு கோமா ஸ்டேஜுக்கு போடுறேன், பெராலிட்டிக் அட்டாக் போகுது. நினைக்க முடியுமா இறைவனை? நினச்சவனும் நினைக்க முடியாது. அதனால தான் சொல்கிறாரு, கூடு விட்டு போயினவின் எது புரிவீர் எங்கே? இந்த உடம்பு விட்டு உயிர் பிடிச்சினா எங்கே போய் என்னடா பண்ண போகிற முத்து ஜோதின்னு கேட்குறாரு. இருக்கிறப்ப பிடிக்கணும் இல்லை இறைவனை? அதுக்காகத்தான் சில வாழ்க்கை முறைகளை பெருமான் சொல்லி வச்சிருக்கார். அதுக்கு நித்திய கர்ம விதி என்று பெயர். சாதாரண விதி, எல்லா விதிகளும் சொல்கிறார் பெருமான் அருட்பாவில். அவருக்கு சொல்லலிங்க, அது சொன்னது நமக்கு. நம்ம என்ன செய்யணும்னா, வள்ளலாருடைய அருட்பா படித்தால் போதும், அகவல் படித்தால் போதும். அகவல் படிக்கிறது தவறு இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல நம் உள்ளத்தையும் ஓடி ஓடி திரிகிற அந்த மனதையும் இறைவன் பக்கமே அழைத்து செல்கிற ஒரு சாதனம் அது. அதை படிச்சுட்டாலே மனமில்லா பெருவாள் இந்தா பிடி முத்து ஜோதின்னு கொடுத்துருவாரான்னா கொடுக்க மாட்டார். அவர் யாரும் கொடுக்க மாட்டார், வழி தான் காட்டுவார். விருதாலம் 27 கிலோமீட்டர்னு கைகாட்டி காட்டுது. இந்த கைகாட்டி விருதாலம் அழிச்சிட்டு போகுமா? போகாது. அங்கே தான் அது இருக்கும். நட்ட இடத்துலையே நிற்பதான் கைகாட்டி. ஆனால் காட்டும், இந்த திசையில் 27 கிலோமீட்டருக்கு போப்பான்னு சொல்லுவோம். அதுபோல் நம்மை வழிநடத்துகிற சாதனங்கள் தான் இந்த அகவல் படித்தல், அருட்பா படித்தல், பெருமானுடைய படத்தை வணங்குறது. தவறு இல்லை, நான் எதையும் தவறு சொல்கிறதா யாரும் நினைக்காதீங்க. இவ்வளெல்லாம் வழிகாட்டிகள். அப்போ பெருமான் நித்திய உரிமையில் என்ன சொல்கிறாருன்னா, சில ஒழுக்கங்களை பின்பற்ற சொல்கிறார். இறைவனை பக்தியால் மட்டும் அடைந்து விட முடியும் என்பது பக்தி மார்க்கம். அது புறத்தை ஓடுகிற மனதை இழுத்து பிடித்து அலையாதே அலையாதே இதோ பார் இறைவன் ஈசன் அவன் திருவடியை அடையும் சொல்லுவது தான் பக்தி மார்க்கம். தவறு இல்லை. ஆனால் அதிலே போயிட்டு இருந்தோம்னா இறைவனை பார்க்க முடியுமா? இறைவனை பார்ப்பதற்கு இந்த உள்ளமும் உடலும் ஒத்துழைக்கணும் இல்லை? நான் ஏற்கனவே சொன்னது போல உடல் நன்றாக இருக்கிற பொழுதே தூங்கி எழுந்திருக்க முடியுது. 5 மணிக்கு எழுந்திருக்க முடிஞ்சு போச்சு. இறைவனுடைய கருணை. அப்பா இறைவா, இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு புதுசாக கொடுத்துட்டிய ஐயா. எம்டிஆர் இருக்கிற பர்ஸில் ஒரு 100 ரூபா வச்சு அப்பா அம்மா கொடுக்குற மாதிரி கொடுத்தாச்சு. 100 ரூபா கொடுத்தாச்சு. ஒரு கருணை. அதுபோல் நீ இறைவன் ஒரு நாள் கொடுத்துட்டான். அது எப்படி பயன்படுத்துகிறோம்? 100 ரூபா எப்படி பயன்படுத்துகிறோம்? தவறான வழியிலையும் பயன்படுத்தலாம், நல்ல வழியிலையும் பயன்படுத்தலாம். அப்போ இந்த ஒரு நாள் இறைவன் கொடுத்துருக்குறான். நான் நல்ல வழியில் எப்படி இந்த நாளை பயன்படுத்துவேன்னு நினைக்கிறது தான் சன்மார்க்க வாழ்க்கை. எனக்கு இன்று இறைவன் கொடுத்துருக்கிற இந்த ஒரு நாள் வாழ்க்கையிலே நான் நல்லதை எப்படி செய்வேன்? அப்போ சில ஒழுக்கங்களை பெருமான் சொல்கிறார். இந்த ஒழுக்கங்களை பின்பற்று, வழிகாட்டணும் இல்லை? விருதாலம் 27 கிலோமீட்டர் கைகாட்டி சொல்வது போல பெருமான் சொல்கிறார், இந்த வழியிலே செல், வழி காட்டுறார். அப்படி வழிகாட்டுவதை பின்பற்றுவதுதான் சன்மார்க்குடைய கடமை. அதை நம்ம என்ன செய்யணும்? ஒரு ஒழுக்கம். அப்போ ஒரு இந்திரிய ஒழுக்கம் 21 ஒழுக்கம் சொல்கிறார், கரண ஒழுக்கம் 7 சொல்கிறாரு. 28 ஒழுக்கத்தை ஒரு நாள் டக்குன்னு பிடிக்க முடியுமானா முடியாது. முடிஞ்ச ஒரு ஒழுக்கம் எளிமையான ஒழுக்கம். இப்போ காலையில் எழுந்திருக்கணுங்கிறார். சூரியன் உதயமாவதற்கு ஒதித்து கிழக்க ஒதிக்கிறான் பாருங்க, 6 மணி. அதற்கு முன்னால் 1 மணி நேரத்துக்கு முன்னாலும் எழுந்திருக்கணுங்கிறார் பெருமாள். அதை செய்யலாமில்ல சன்மார்க்கிகள்? இப்போ என்னை போல 75 வயதான சன்மார்களும் இருப்பாங்க, என்னோட வயதான சன்மார்களும் மூத்தவர்களும் இருப்பார்கள், இளையவர்களும் இருக்கிறார்கள். இப்போ நமக்கு சின்னதாக தாமல்கோ சரவணன் அன்பு பேரன் மாதிரி அந்த மாதிரி இளம் சன்மார்களும் இருக்கிறார்கள். இன்று பூதா சன்மார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். பல வயது உடையவர்கள் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஏற்ற ஒரு ஒழுக்கம் என்ன ஒழுக்கங்க? காலையில் 5 மணிக்கு எழுந்திருத்தல். அது எழுந்திருக்கக்கூடாதுங்களா? நான் ஒரு பூசத்தன்றும் ஒரு ஒழுக்கம் தான் சொல்ல போகிறேன். அந்த ஒரு ஒழுக்கத்தை உணர்வோடு பெருமான் சொன்ன சக்தி வாக்காக கருதி நமக்காக கருணையினால், தனிப்பெரும் கருணையினால் பெருமான் சொன்ன ஒழுக்கம். இது பெருமான் தான் முதல்ல சொன்னாரா? அப்படி எடுத்துக்காதீங்க யாரும். திருமூலர் சொல்லிவிட்டார், சிவவாக்கியர் சொல்லிவிட்டார், அத்தனை சித்தர்கள் சொல்லிவிட்டார். சித்தர்கள்லாம் 18 பேர் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச என்கிட்ட சித்தர்கள் 11 இருக்கு. 40-50 சித்தர்கள் மேலே. இன்னைக்கு வாழங்க எத்தனையோ சித்தர். அப்படி பார்த்தா நூற்றுக்கணக்கான சித்தர்கள். 18 பேர் இனம் பிடிச்சு காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான். சித்தர்கள் 18 நினைச்சிடாதீங்க. இது சித்தர்கள் பூமி. சித்தர்காடுனே ஒரு ஊர் இருக்கு தமிழ்நாட்டில். காட்டில் எப்படி மரங்கள் செறிந்து வளர்ந்து இருக்கிறதோ அதுபோல் சித்தர் பெருமக்கெல்லாம் செறிந்து வளர்ந்த ஒரு ஊர் அது. இப்போ பாருங்க, சித்தர்கள் பூமியாக இருந்திருக்கு அந்த பூமி. சித்துனா என்ன? அறிவுங்க, அறிவர்கள் அர்த்தம். தமிழ் அழகான சொல்ல அறிவர். ஞானிகள் சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க, தமிழில் அறிவர்கள் சொல்கிறோம்.
அப்போ அவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா, தனக்குள்ளே தன்னை பார்த்தவர்கள், இந்த ஒழுக்கத்திலே வந்தவர்கள். ஒழுக்கம்தாங்க நம்முடைய இந்த தமிழ் மண்ணோட சிறப்பு. என்னன்னா, இறை வழிபாடு என்பது ஒழுக்கம். ஜீவகாருண்ய ஒழுக்கம் பெருமை எழுதினார். ஜீவகாருண்ய கருணை, கருணைன்னு ஒரு நூல் எழுதியிருக்கலாம், உயிர் கருணைன்னு எழுதியிருக்கலாம். உயிர் கருணை ஒழுக்கம் ஏன் எழுதணும்? ஒழுகுதல் தான் ஒழுக்கம். இப்போ ஒரு கோரையில் தண்ணி ஒழுனா ஒழுகுதுன்னு சொல்கிறோம்ல, அப்போ அந்த ஒரு வழி கண்டுபிடிச்சி அந்த தண்ணி உள்ளே வருது, அதுக்கு ஒழுகுதல் பேர், ஒழுக்கு. அதுபோல் இந்த மனம் அறிவு ஒரு வழியை கண்டுபிடித்து அது வழியே செல்ல வேண்டும், அதற்கு தான் ஒழுக்கம்னு பேர். அந்த ஒழுக்கத்தில் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, இன்று நாம் இந்த பூசத்தன்று பிடிக்க வேண்டிய ஒழுக்கம் காலையில் 5 மணிக்கு எழுந்திருத்தல். இந்த 5 to 6, 3 to 6 மட்டும்தான் ஞான அறிவினாலே பெருமான் சொல்கிறார் அமுத காற்று இருக்குங்கிறார். காற்றிலே 2 வகை, விஷக்காற்று, அமுதக்காற்று. மற்ற நேரம்லாம் விஷக்காற்று அதிகமாக இருக்குங்கிறார். சூரியன் வந்தாச்சுனாலே இன்ஃப்ராரெட் ரேஸ் வர ஆரம்பிச்சிடும். இன்ஃப்ராரெட் ரேஸ்ன்னு பேர். அந்த சூரியன் வரக்கூடிய ஒரு விஷத்தன்மை உள்ள ஒரு கதிர்கள், அது கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சிடுது. மறுநாள் காலையில் 3 வரைக்கும் அவனுக்கு வியாபகம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த காலையில் 3லிருந்து 6 மணிக்குள்ளார அது மிக மிக அருகி குறைந்து அமுதமே நிறைந்திருக்குங்கிறார் காற்றில். அதை அவர் ஞானத்தால் சொல்கிறாருங்க. அதை பற்றி தனியாக சிந்திக்கலாம், நம்ம அதை பற்றி ஒரு நாள் முழுவதும் சிந்திக்கலாம், அதை சிந்திப்போம். ஆனால் பெருமான் சொல்கிறாரு, இப்போ நம்பிடுங்க. காலையில் இது பெருமான் மட்டுமில்லை, அத்தனை சித்தர் பிறப்புகளும் இந்த மண்ணிலே சொல்லியிருக்கிறார். இன்னொன்று சொல்லுகிறேன், உலக சமயங்களிலே காலை நேரத்தை போற்றாத சமய மதங்களே இல்லை. கிறிஸ்துவமாக இருந்தாலும் முகமது, நான் பைபிளும் குரான் படித்ததாலும் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த காலையில் எழுந்திருப்பதை அத்தனை பேரும் வலியுறுத்துகிறார். இன்றைக்கி உலகத்திலேயே மிக பெரிய கோட்டீஸ்வரனாக இருக்கிற மிக ராக்ஃபெல்லர் அது மாதிரி இருக்கிறவங்களா நீங்கள் பார்த்தீங்க, பில் கேட்ஸ் அவங்களாம் எடுத்துட்டிங்கன்னா அவருடைய பேட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு நாளும் என் வாழ்க்கையிலே 4 மணிக்கு மேல் நான் தூங்கியதில்லை பாருங்க. அது போல தான் இப்போ டாட்டா எடுத்துங்க. நான் பணத்தால் வருந்தவங்கள சொல்கிறேன், ஞானத்தால் வருங்க சொல்லணுமா? அப்போ உலகில் பொருளாதாரத்தில் வருந்தவங்களே நான் 4:30 மணிக்கு எழுந்திருக்கிறேங்கிறான். அது வாழ்க்கையிலே காலையில் எழுந்திருக்கிற பொழுது நம்ம அறியாமலேயே இந்த உணர்வோடு அந்த அமுதம் உள்ளே போயிட்டே இருக்கும். சரிங்க, நான் தூங்கி எழுந்திருக்கலாம், அமுதம் உள்ள அந்த காற்று வந்தால் மூச்சு விட்டுட்டே உள்ளே தானே போகும். ஆனால் நன்முயற்சியோடு இருக்கணுங்கிறார் பெருமாள். அதிகாலையில் எழுந்து இப்போ பேப்பரை போடுறான், அவன் 4 மணிக்கு எழுந்திருக்கிறான். உடம்பை ஏறு ஓட்டிகிட்டு போகிறான் 4 மணிக்கு, அவனுக்கு அமுத காற்று கிடைக்காதுன்னா ஓரளவுக்கு கிடைக்கும். ஆனால் அமுத காற்று எப்பொழுது வாங்க முடியும் என்றால் நன்முயற்சி என்னங்க, இந்த புருவ மத்தியிலே இந்த ஒளியை பார்க்க முயற்சி செய்கிற காலையில் எழுந்துச்சு, அது நன்முயற்சி செய்கிற பொழுது பல மடங்கு அமுத காற்று உள்ளே போகும். அமுத காற்று செறிதல்னு பேர். அப்போ அந்த 5 மணிக்கு எழுந்திருத்தல் என்பது முதல் ஒழுக்கம். இன்றைய பூசத்தில் நான் ஒரு பூசத்தன்று ஒரு ஒழுக்கத்தை சொல்லப் போகிறேன். இன்றைய பூசத்தில் அந்த காலையில் எழுந்திருத்தல்ங்கிற ஒழுக்கத்தை நாம் செய்வோம்.